ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து குயிக்கா ஈஸியா இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி குக்கர்லயே ஒரு ரசம் பண்ணிடலாம். அதாவது நம்ம ஒரு சாம்பார் போர்டு பண்ணிருக்கோம், 2 நாள் முன்னாடி நம்மளோட சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பவுடரை யூஸ் பண்ணி குக்கர்ல ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப டேஸ்டா ஒரு ரசம் பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 6 மாச குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஃபுட் வந்து ரசம் தான். ரசத்தை ஈஸியா பண்ணிடலாம் வாங்க. நான் 2 பேருக்காக ரசம் பண்றேன். குக்கர்ல ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர்ல ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி பேஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளி பேஸ்ட் இல்லைன்னா ஒரு சின்ன நெல்லிக்காயோட புளி ஊற போட்டு அந்த புளி தண்ணியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூனோட கொஞ்சம் கூட மிளகும், 2ஐயும் சேர்த்து நல்லா சின்ன கல்லூர்லையோ எதாவது இடிச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைச்சி இதையும் ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை உருவி கையால் இப்படி 2ஆக பிச்சு குக்கரில் போட்டுருங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியும் நல்லா அப்படி கையால் கிள்ளி போடும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கத்திரிக்கோலால் இல்லை கத்தியால் கட் பண்ணுறத விட கையில் பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வெயிட்டையும் போட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். இந்த புளி பேஸ்ட் பண்ணுறதுக்கான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குக்கர் ஒரு விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ரசத்துக்கு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. எப்பயுமே ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இது நம்ம வீட்டில் எடுத்த நெய், எப்படி மணலாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வெண்ணெய் எப்படி எடுக்கிறது, எப்படி நெய் காய்ச்சறது, டீட்டெயிலாக 2 வீடியோ நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெய் சூடாயாச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் கடுகும் ஆட் பண்ணிவிடுங்க. கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த நெய்யோட சூட்லேயே பெருங்காயமும் பொரிஞ்சிரும். அதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சா செக் பண்ணிவிட்டு மூடியை திறந்துடலாம். அப்பா என்ன மனமாக இருக்குது, வீடு ஃபுல்லாக ரசம் வசத்தில் அப்படியே மணக்குது. தக்காளி அப்படியே சாஃப்டாக இருக்குது, கரண்டியால் லேசாக மசிச்சு விட்டுடலாம். நம்ம புளி பேஸ்ட்டு, வெண்ணெய் எடுக்கிறது, நெய் காய்ச்சறது எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா நம்ம எடுத்து தனியாக வெளியில் கூட எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிடுவோம். மார்னிங் ரொம்ப பிஸி அப்படின்னா கூட நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் தண்ணியை தவிர எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிவிட்டு காலைல எழுந்துச்சு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், ரசம் ரெடி ஆகிடும். ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இதில் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் கொத்தமல்லியை லேசாக கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எல்லா ஃப்ளேவர்ஸும் பிளெண்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ரசம் சர்விங்க்கு ரெடி. நீங்க இதே மெத்தட் தான் நீங்க ரசம் பண்ண போறீங்க. பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் மீட் பண்ணி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.